ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் ரூம் கதவை திறந்து வந்தோடனே நம்ம ஜிங்கை ஹக் பண்ணிவிட்டு, சாரிடா என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சென்னு பேஸ்கெட் பால் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். அப்போ ஹீரோ தடுக்கிறான். எதுக்காக நீ உனையை கஷ்டப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு என் கால் தான் வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஹீரோக்கு மனசு இறங்கிடுது. 2 பேருமே பால் 5 தடவை போடுவோம். யார் ஸ்கோர் அதிகம் பண்ணுறாங்களோ ஒருவேளை ஸ்கோர் நீ அதிகமாக பண்ணிட்டா நீ கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சென்னுக்கு ரொம்ப குஷியாக போச்சு. 2 பேரும் சேர்ந்து பால் போடுறாங்க. ஹீரோ தான் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கான். கடைசியில் சென்னுக்காக விட்டு கொடுத்துட்றான். ஏன்னா அவன் கண்டிப்பாக விளையாடணும், அவன் தன்னம்பிக்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாள் ஆனோடனே மேட்ச் வந்துடுது. நம்ம சென்னுக்கு நம்மளுடைய வாங் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா. கேம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்போ டக்குன்னு ஒரு பையன் சென்னோடைய முட்டியில் வேணும்ட்டே அடிக்க சென்னு அப்படியே கீழே விழுந்து ரொம்ப துடிச்சு போகிறான். வலி தாங்க முடியாமல் இவங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு இன்றைக்கி தான் மேரத்தான். அவள் ஒரு பக்கம் மூச்சு பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட்டு கேமுக்கு ப்ளே பண்ண போகிறாங்க. நல்லாவே விளாட்றாங்க. ஃபைனல் கோல் நம்ம சென்னு தான் போடுறான். திரும்ப இன்னொரு கோல் போடணும்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பயப்படுறப்போ நம்ம சென்னு கரெக்டாக அந்த கோலை போட்டு டீமாக வின் பண்ண வச்சிடுறான். எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு வழியாக ஸ்கூலுக்கான சாம்பியன்ஷிப்பை இவங்க அடிச்சிட்டாங்க. இங்கே ஹீரோயின் அவளும் கரெக்டான டைமுக்கு ஓடி மேரத்தானை வின் பண்ணுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம் முடிஞ்ச கையோட ஹீரோயினை பார்க்க இதை தாண்டி போன்ற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோயின் அதையும் தாண்டி போய் ஃபினிஷ் லைனை டச் பண்ணுறா. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் ஹேக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேரும் வின் பண்ணதுனால ஹீரோயின் வீட்டை சின்ன பார்ட்டி தான் வச்சுருக்காங்க. எங்கடா போனாங்க அந்த ஹீரோயின் 2 பேரையும் காணோம். இங்கே வேற 2 பேர் ஜோடியோடு திரியிறாங்க. இவங்கள பார்க்கையில எனக்கு இன்னும் கொஞ்சம் வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார ஒரு பக்கம் பொங்கிட்டு இருக்க ஹீரோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்டா எல்லாரும் ஜோடியாக இருக்கீங்க நீ வருத்தப்பட. ஹீரோ சொல்கிறான், சீக்கிரமாக நீயும் கமிட் ஆகுடா அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கண்ணாடிக்காரனை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிடா கமிட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குடா அப்படின்னு சொல்கிறப்போ என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கை ஒன்றும் சிங்கலாக போயிடாது, நான் ஆள் தேடிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே செங்கு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்க, நாங்கள் அப்ராட் போகலான் இருக்கோம்னு சொல்கிறப்போ உன்னுடைய விசாலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் தடுமாறி பேசிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு நம்மளுடைய ஜிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது, அவளே நீ ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உனக்கு மேனஸே இல்லையா, 2 பேர் பேசுகிறப்ப நடுவில் ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கோவப்பட்டுருக்கா. அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு க்யூட்டாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அம்மா அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோ ஃபாரின் போயிட்டு வாலிபால் விளாடணும் இல்லையா, அதுக்கான அக்ரிமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஒன் டைம் நீ சைன் பண்ணிட்டனா இதுலேருந்து பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சைன் பண்ணிடுறான். ஹீரோயின்ட்ட கேஷுவலாக நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா, நான் வழக்கம் போல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே சீனியர்காரி ஃபோன் பண்ணிவிட்டு இதை மாதிரி அப்ராட் போகிறதுக்கான லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல தான் இருக்கேன், ஏன்னா நாளைக்கு கிளம்பணும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோக்கு மண்டக்கா இது ஹீரோயின் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டு உடனே நான் பார்க்கணும், எங்கேயும் நீ போயிடாத அங்கேயே இரு அப்படின்னு இவன் சொல்கிறான். அங்கே அவளுக்கு டவுட்டே வந்துடுச்சு. அம்மா கிட்ட கேட்குறான், ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து கழட்டி விட்டுட்டீங்கல்ல, திரும்ப எனக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிளம்பி போக இங்கே ஹீரோயினுக்கு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுனால ஒரு மெட்ரோ ஏறி அவள் வாட்டில் போயிட்டு இருக்கா. ஹீரோ பைத்தியம் முடிச்ச மாதிரி பின்னாடி நில்லு மிங்ஷி அப்படின்ற மாதிரி கத்த ஹீரோயின் திரும்பி கூட பார்க்கல. இங்கே நம்மளுடைய ஜிங்கே திட்டிகிட்டு இருக்கான், எதுக்கிட்டு இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சோகமாகறா. நைட் ஆனால் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடியே நான் ஹீரோயின்ட்ட பேசாமல் போக மாட்டேன் வாடின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. ஜிங்கு சொல்கிறான், அவன் ரொம்ப முரடானவன், போக மாட்டான்டி, போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் இல்லை அவன் கத்துனா கத்திட்டு போகிறான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. ஜிங்கே போய் சொல்கிறான், நீ எதுக்கு இங்கே வெயிட் பண்ணுற, அவன் மனசை கஷ்டப்படுத்தாது, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பதில் அவள் சொல்லிட்டுண்டா, நீ எதுக்குடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஜிங்கை போட்டு அடிக்க, சரி அடி, உன் மனசு தீர்ற வரைக்கும் அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன அடித்தாலும் அவன் வரமாட்டா வெளியே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ எதுக்கிட்டே நான் இப்படி ஏமாத்தினேன், என்னன்னு தான் சொல்லி தொலையண்டி அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வீட்டில் போயிட்டு என்னடா வாழ்க்கைன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவங்க தம்பி இறந்து போன இடத்துக்கு போயிட்டு தம்பிக்கு இன்னைக்கு நினைவு நாள் போல இருக்குது, அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். அப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அவங்க தம்பி அந்த கான்சர்ட் பாடியிருப்பான் இல்லையா, அந்த வீடியோ யாரும் அனுப்பி வச்சுருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இவ்வளோ திறமையான பையனையாக நம்ம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் சோகத்தில் முடிச்சுட்டு கிளம்பியிருப்பான். யாருமே அண்ணனும் வரல அம்மாவும் வரலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோ அழுக. இங்கே குயின்ஷி ஃப்ளவரை வச்சுட்டு அவள் பங்குக்கும்
பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ இறந்து போனதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. ஒரு வகையில் நீ இறந்து போனதுக்கு நானும் தான் காரணம். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஆத்மா சாந்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஹீரோ விளாண்ட வாலிபால் அந்த விளாட்ற சவுண்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த கடலோரமாக தூக்கி வீசிட்டா. இது உன்கிட்ட வந்துடும், இப்போ நான் என்னோட கில்ட்னஸ்லாம் போயிருக்கோம் அப்படின்னு இவன் சொல்கிறப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா சில நோட்ஸை வழக்கம் போல் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கா மாடியில். ஹீரோ வந்து கேட்குறான், அந்த நோட்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி என் தம்பியோட அந்த இன்விடேஷன் இருந்துச்சு, சிங்கிங் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதை வந்து இவன் ஃபுல்லாக எரிச்சு கருக்கிட்டா. இதை பார்த்த ஹீரோ, இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், உனக்கு எப்படி என் பெர்மிஷன் இல்லாமல் என் பொருளை நீ டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமா இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்துக்குள்ளே எந்த டச்சுமே இருந்திருக்காது. இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே நம்ம கிம்மு போய் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் ஆன்ட்டியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. யாருன்னா நம்ம குயின்சியோட அம்மாவும் கிம்மோட அப்பாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் பிடிக்கல, நீங்கள் பண்ணக்கூடாதுப்பா, நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய துரோகம், இதுக்கு நான் எதிராக தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அடிக்க போகிறாரு. குயின்சியோட அம்மா தடுக்க, அப்புறம் வந்து நீ போப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம குயின்சி வந்துட்டு, அம்மா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, நாங்கள் இவ்வளோ பெரிய பசங்களாக ஆகிட்டோம், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே முட்டி போடுடி, அங்கிள்கிட்ட மன்னிப்பு கேளுடின்னு இவங்க ஒரு பக்கம் டார்ச்சல் பண்ண சரின்னு சொல்லிட்டு இவங்க முட்டி போட போகிறா. டக்குன்னு நம்ம கிம்மு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அதெல்லாம் ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயின்சியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நம்ம 2 பேரும் என்றைக்கும் ஒரு ஃபேமிலி தான், அது என்றைக்கும் மறந்துடாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மத்தாப்பை வந்து பற்ற வைக்கிறான். லைட்டரை வச்சு, டேய் உனக்கு லைட்டர் எங்கேருந்துடா கிடச்சிச்சு, இன்னமும் நீ சிகரெட் குடிச்சிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவ அரட்ட. குயின்சி வந்து சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அதனாலே நம்ம கிம்மு வந்து சிகரெட்டை நிப்பாட்டிட்டு லாலிபாப் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். அதை தான் நம்ம குயின்சி இப்போ கேட்டுட்ருக்கா. இவனும் இல்லடி சத்தியமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்போ வந்து குயின்சி கூப்பிட்றா, ஏ கிம் ஒரு நிமிஷம் நில்லடா அப்படின்னு சொன்னோடனே இவனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். சடனாக ஒரு கார் வந்து அவனை அடிச்சிடுது. அடித்த வேகத்துக்கு அவன் இறந்தே போயிடுறான். இங்கே கிம்ஷிக்கு என்னன்னே தெரியல, பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஹாஸ்பிட்டலில் போனால் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. கிம்ஷிக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. மறுநாள் தான் காட்டுறாங்க, அவனுக்கு ஃபியூனரல் நடக்குது. அந்த இடத்துல பயங்கரமாக மழை பெய்யுது. கிம்ஷி அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே அந்த லாலிபாப்பை பார்க்குறா. எனக்காக தான் சிகரெட்டே விட்டான், நான் அவனை லவ் பண்ண போகிற நேரம் அவன் இப்படியா இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் பைக்கில் போகிறப்போ நம்ம கிம்மு கேட்டிருப்பான், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் கேட்கலன்னு இவ சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் இவ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் கிம்மை கூப்பிட்ருப்பா. அப்போ வந்து நினச்சி பார்க்குறா, ஐ லவ் யூன்னு இவ சொல்கிற மாதிரி கிம்மு வந்து ஹக் பண்ணி சந்தோஷப்படுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறான். இங்கே வந்து ஹீரோயினுக்கு இன்றைக்கி பர்த்டேவா மறந்துட்டு சுற்றிட்டு இருக்கா. ஜிங்க திட்டுறான், பர்த்டேவை கூட மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோ ஃபாரின் போகிறான். அப்படியே அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறப்போ, நீ ஒன்றும் வருத்தப்படாதடா, நல்லா போய் படிடான்னு சொல்கிறப்போ ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, அம்மா சாரிம்மா, இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்துக்குமே நீங்கள் உங்கள் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிளம்ப. இங்கே ஹீரோயின் பின்னாடி மண்டதிரிக்க ஓடி வந்துட்டுருக்கா ஹீரோவை பார்க்க. அப்படியே ஹீரோ மனசு உடஞ்சி போயிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறான். ஹீரோயினை நினச்சி ஹீரோயின் கத்துறது இவன் காதில் கூட கேட்கல. அப்படியே வந்து ஒரு 3 மாதம்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அவங்கவுங்க இடத்துல வந்து அவன் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டான். இவன் வந்து இங்கே ஸ்கூல் நார்மலாக போயிட்டு இருக்கா. 2 பேருமே நினைவுகளில் ஒரே தவிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எங்கே பார்த்தாலுமே 2 பேருக்கும் அப்படியே அவங்களோட நினைப்பாகவே இருக்குது. அப்படியே ஹீரோயினுக்கு பர்த்டேனால இன்றைக்கி நம்ம ஜிங்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்துட்டு வெட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்லாம் பண்ண சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோவும் ஒரு கேக்கை வாங்கி வச்சுட்டு ஹீரோயின் நினப்பில் அப்படியே வந்து முழுகி போகிறான். அப்படியே ஹீரோயின் வந்து கேக்கு சாப்பிட்டு நிறையா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். இங்கே வந்து நம்ம ஹீரோன்னு நினச்சி நம்மளுடைய ஜிங்கை ஹக் பண்ணிவிட்டு, டே என்னை விட்டுட்டு ஏண்டா போனேன், என் பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்போ இவன் கிஸ் பண்ணிடலாமான்னு பார்க்குறான். ஆனால் இவன் வார்த்தைக்கு வார்த்தை பொஹான் பொஹான் சொல்கிறதுனால போய் பெட்டில் போய் படுக்க வச்சுட்டு இவன் ஹீரோக்கு காலை போட்டு, டே பொஹான் ஒழுங்கு மரியாதையா நீ வந்துடு, அவள் உன் நினப்பில் வந்து ஃபுல்லாக முழுகி இருக்காடா, ஏன்டா அவனுக்கு இறக்கமே இல்லையா, அப்புறம் உன் பிளேஸ் போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ என் பிளேஸ் எல்லாம் போகாது, ஏன்னா இதுக்கு நீ டெய்லி அவளோட ஃபோட்டோவை எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கிற, நீ வந்து எங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கணும் தானே ஆசைப்படுற, நீ அப்படின்ற தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. ஆனால் ஹீரோயின் ஹீரோ நினப்பு வரப்பெல்லாம் அந்த அவனோட ஜாக்கெட் இருக்கும், ஸ்கூல் ஜாக்கெட், அதை ஹக் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே ஒரு 4 வருஷம் கடந்துடுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக குயின்ஷி வாரா. என்னாச்சு குயின்ஷி, இப்போ வந்து உனக்கு கால்வலி பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, பரவாயில்ல, நீயும் ஹீரோயினும் பிரேக்கப் பண்ணுற காரணம் நான் தானே, அதை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி குயின்ஷி சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இங்க நம்மளுடைய வாங்குக்கு, நம்மளுடைய சென்னுக்கும் கல்யாணம் ஆக போது போல இருக்கு. வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கப்போ, இங்க நம்ம சென்னு வாங்க பார்த்துட்டு வாய பொளக்குறான், இவ்ளோ அழகான்னு சொல்லிட்டு, அப்படியே போயிட்டு ஒரு கிஸ்ஸ ஒண்ணு போட்டு விட்டுர்றான். அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப வெட்கப்படுறாங்க. "இவ்ளோ காதலா?" அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா, தான் ஃப்ரெண்டுக்காவது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு, அப்படியே ஹீரோயினுக்கும் ஒரு பிரைட் மேட் ட்ரெஸ் வந்து போட்டு விட்றாங்க. அப்போ பார்த்துட்டு ஹீரோயின் இது ரொம்ப ரிச்சா இருக்குன்னு சொல்கிறப்போ, இப்படி தாண்டி இருக்கும், கொஞ்சம் நேரம் இரு, நிறையா திங்ஸ் இருக்குது, அதுவும் இதில் மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அந்த சமயம் நம்ம ஹீரோவும் க்ரூம் ட்ரெஸ் போட்டுட்டு வரான். ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து ஷாக் ஆக, ஆனால் ஹீரோ மட்டும் ஸ்மைலை போட்டுட்ருக்கான். ஹீரோயின் காண்ட் ஆகிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓட அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுக்கிறா ஹீரோ மேலே. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. அவன் விடுற மாதிரியே இல்லை ஹீரோயினை, அவள் தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. நில்லுடி நில்லுடின்னு அவனும் கத்திக்கிட்டே வரான். உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், 4 வருஷம் ஆச்சு என் மூஞ்சியை கூட பார்க்கல, என்கிட்ட ஒரு கால் கூட பேசலை அப்படின்னு சொல்லி இவ கத்த, இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போ தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து இங்கே வீட்டில் ஹீரோயின் போட்டிருப்பா இல்லையா அந்த கேமரா, அதை வந்து எதர்ச்சியாக நம்ம ஜிங்கு பாத்திர நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணிட்டு, இது மாதிரி ஹீரோயினை யாரோ பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கடா வீடியோ எடுத்து, நீ கொஞ்சம் வா இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்ப, இங்கே வந்து நம்ம குயின்ஷி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா டான்ஸ் கிளாஸில். அப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிம்மு நீ ரொம்ப வருத்தப்படாத, உன் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வராங்க. அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபோன் எங்கே வந்து ஆன் ஆகிடுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்க ஃபோனு இவங்களை கண்டோடனே பயந்துக்கிட்டு ஓட, இவங்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை மாதிரி நீ தான் அந்த கேமரா வச்சு அந்த வீடியோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை ஆனால் அந்த ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு, அந்த ஃபோனை நான் எரிச்சிட்டேன், இப்போ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறப்போ, நீ எதுக்கு இப்படி பண்ண, ஹீரோயினை நீ வந்து பழிவாங்க தான் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால், அவள் என்ன கடன் வாங்கி என்ன பண்ணாலோ அவள்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி கொஞ்சம் தப்பாக பேச கிம்முக்கு பயங்கர கோவம் வந்துடுது. குயின்ஷியை அடிக்க போக ஹீரோ போய் தடுக்கிறான். நம்ம ஜிங்கு லைட்டாக தட்டி விடவும் நம்மளுடைய குயின்ஷி போய் கீழே விழுந்து கிடக்கா. அதோட ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, இனிமேல் வந்து குயின்ஷியால் டான்ஸ் பண்ண முடியாது. உடனே நம்மளுடைய ஜிங்கு போயிட்டு இது மாதிரி நான் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன்னு சொல்கிறப்போ, நீ வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி அனுப்பி வச்சிடுறான். இங்கே வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேம்மா, இனிமேல் உன்னால் டான்ஸ் ஆட முடியாதான் அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்கம்மா, இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குயின்ஷி சொல்ல, இங்கே ஹீரோக்கே மனசு இறங்கிடுது, இப்படியாப்பட்ட பொண்ணான்னு சொல்லிட்டு அவன் உடனே சொல்லிடுறான், நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னே ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, வேண்டாம் ஹீரோவை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு இங்கே ரொம்ப கில்ட் ஆகிடுது. அப்படியே வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க என்ன நடக்குதுன்னு. ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா குயின்ஷி அம்மா உன்னை விட்டுறாங்களாம், ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, நீ 4 வருஷம் அப்ராட்டில் இருக்கிறப்போ குயின்ஷியோட ட்ரீட்மெண்ட் வந்து நீ தான் பார்த்துக்கணும், அவளையும் நீ தான் பார்த்துக்கணும், ஆனால் அந்த பீரியடில் நீ ஹீரோயின் கூட எந்த கான்டாக்டுமே வச்சுக்கக்கூடாது, ஏன்னா தான் பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் நீ இதுக்கு ஒத்துக்காட்டாலும் பரவாயில்லப்பா, நீ இங்கே இருந்தால் கூட எனக்கு ஓகே தான், ஹீரோயினோட நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயினுக்காக தான் ஒத்துட்டு இருந்திருப்பான். குயின்ஷினால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, குயின்ஷியும் பாவோன்னு சொல்லிட்டு அப்போ அம்மா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, தம்பி உன்னால் இறக்கலப்பா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான்னு சொல்ல, இப்போ ஹீரோயின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ பண்ணது தப்பு தாண்டான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போக, அப்படியே ஹீரோயின் திரும்பிட்டு, ஒரு தடவை உன்னை இழந்துட்டேன், இன்னொரு தடவை நான் இழக்க விரும்பலடா, நம்ம எப்போயுமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இங்கே ஹீரோக்கு ஹாப்பி தாங்கவே முடியல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுறதோட அந்த ட்ராமா முடியுது.